வணக்கங்க. வெல்கம் பேக் டு டி3 ஆப்ஷன் செட்டப் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாளைக்கான செட்டப்ஸ் அண்டு இன்னைக்கு நிஃப்டி 50யோட அனாலிசிஸ் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. நேற்று நம்ம கொடுத்த செட்டப் ஃபுல்லாக மட்டும்தான் நேற்று ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மார்க்கெட் இன்னைக்கு ஃபுல்லாக ஒர்க் ஆச்சுங்க. நம்ம டவுனுக்கான ஃபஸ்ட்டு ட்ரெண்டும் அப்கான ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் லைனும் இந்த 2 லைனுக்குள்ளே மட்டும்தான் மார்க்கெட் வேலை செஞ்சிச்சு. நமக்கு மொத்தமே 2 ட்ரேடு தான் வந்து பாசிபிலிட்டிஸ் கிடச்சிச்சு. அதில் ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுங்க. ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் நம்ம ஒரு எந்த ட்ரேடும் எடுக்க போகிறதில்ல. அதுக்கப்புறம் நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் எதுவும் கிடைக்கல. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அப்புறம் நமக்கு 23263 பிரேக் அவுட் பண்ணி ஒரு கேண்டில் கிடச்சிச்சு. நம்ம அப்பில் என்ட்ரி ஆகிருப்போம். கண்டிப்பாக அந்த இது ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிருச்சு. ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணியிருக்கு. நமக்கு இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ். நெக்ஸ்ட்டு அதை பிரேக் அவுட் பண்ணி ரிவர்சலில் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. நாம் என்ட்ரி ஆகிருப்போம். இங்கே ஸ்டாப் லாஸ் இந்த பாயிண்டில் செட் பண்ணியிருப்போம். இந்த கேண்டிலோட ஹையில் செட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? அதனால் இங்கே இருந்து நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் ஆகிருக்கு. 50 ஸ்டாப் லாஸ் 50 ப்ராஃபிட் ஜீரோ பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் ரிட்டர்ன் போயிட்டு அதே 23263ல் ரிவர்சல் கிடச்சிருக்கு. இங்கே கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. இந்த இடத்துல என்ட்ரி ஆகிருப்போம். இங்கே இருந்து கண்டினியூஸாக இங்கே வரைக்கும் ஒரு 110 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட்டுங்க. அப்போ இந்த ஃபைனலாக என்ட்ரியான இந்த ஒரு டார்கெட் வந்து 110 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி 50ல் நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம செட்டப் படி எந்த ஒரு ட்ரேடும் கிடைக்கல. என்ட்ரி ஆனது 3 ட்ரேடு. அதில் ஒரு ட்ரேடு ஸ்டாப் லாஸ், ஒன்று வந்து 50 ப்ராஃபிட், இன்னொன்று வந்து 110 ப்ராஃபிட். இந்த ஸ்டாப் லாஸ் வந்து இந்த 50 ப்ராஃபிட்டில் கவர் அப் ஆகிருக்கும். அதனால் நிஃப்டி 50யை பொறுத்தளவு வந்து 100 பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து இன்றைக்கி ப்ராஃபிட்டுங்க. எப்படி பார்த்தாலும் நம்ம செட்டப் படி தான் இன்றைக்கி ஃபுல்லாக மார்க்கெட் ஒர்க் ஆச்சு. நம்ம செட்டப் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. இதை ஃபாலோ பண்ணியிருந்தால் நமக்கு பெரிய லாஸ் கிடையாது. நம்ம இன்றைக்கி நிஃப்டி 50யோட ப்ராஃபிட்டோடு தான் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இன்றைக்கான அனாலிசிஸ் பார்த்துருவோம். நிஃப்டி 50யோட நாளைக்கான செட்டப்ஸும் பார்த்துடலாம். ஒரு நிமிஷம். மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு செட்டப் 23263. இதோட டார்கெட் வந்து செகண்ட் செட்டப் வந்து என்னன்னா 23331. தேர்ட் செட்டப் என்னன்னா 23429. இதோட டார்கெட் ஃபோர்த்து செட்டப் 23559. இதோட டார்கெட் ஃபிஃப்த்து செட்டப் 23666. இதோட டார்கெட் சிக்ஸ்த்து செட்டப் 23751. இதோட டார்கெட் செவன்த் செட்டப் 23919. நெக்ஸ்ட்டு வந்து இன்கேஸ் வந்து இது டவுன் ட்ரெண்டாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் டவுனுக்கான ஃபஸ்ட்டு செட்டப் 23155. செகண்ட் 23031. தேர்ட் செட்டப் 22956. ஃபோர்த் செட்டப் 22871. ஃபிஃப்த்து செட்டப் 22733. சிக்ஸ்த்து செட்டப் ஃபிஃப்த்து செட்டப் என்னன்னா 22810. சிக்ஸ்த்து செட்டப் 22733. செவன்த்து செட்டப் 22666.
ஃபிஃப்த்து செட்டப் வந்து 22810. ஓகேங்களா? இதான் நிஃப்டி 50க்கான நாளைக்கான செட்டப்ஸு. இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு ஏற்ற மாதிரியான ப்ராஃபிட்ஸும் நமக்கு கிடைக்கும். ஆனால் மார்க்கெட் பார்த்தா நமக்கு ஒரு ட்ராப் மாதிரி தெரியுது. மேலே போகிற மாதிரி நமக்கு ட்ராப் ஒரு செட் பாயிண்ட்டுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. மேலே போகிற மாதிரி கீழே போகுது. அதனால் நம்ம செட்டப்பை வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் எந்த ஒரு ட்ரேடும் என்ட்ரி ஆகாதீங்க. ப்ராப்பராக நம்ம செட்டப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ரிவர்ஸலையும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். மந்த் எண்டில் நம்ம ப்ராஃபிட்டோட க்ளோஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இப்போ வந்து பேங்க் நிஃப்டிக்கான அனலைசிஸை பார்த்துடலாம். நம்ம பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம 10 மினிட்ஸ் வந்து நம்ம எந்த ஒரு ட்ரேட் எடுத்துருக்க மாட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து நம்ம 2 செட்டப்குள்ளேயும் தான் ஓப்பன் ஆகி திருப்பி அதே இடத்துலயே வந்து நின்றுச்சு. ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸில் வந்துட்டு நம்மளோட ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு ரிவர்சல் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் நம்ம என்ட்ரி ஆக மாட்டோம். அதுக்கு அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி உள்ள கேண்டில் நம்ம லைனை டச் பண்ணிவிட்டு ரிவர்சல் கொடுத்துருக்கு. கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. இங்கே நீங்கள் என்ட்ரி ஆகலாம். ரீசன் ஏன் அப்படின்னா, இந்த லைனை டச் பண்ணாமல் வந்துருந்துச்சுன்னா நம்ம ரிவர்சலுக்கு கன்சிடர் பண்ண மாட்டோம். ஆனால் இந்த லைனை டச் பண்ணியிருக்கு. இந்த 10 மினிட்ஸ் நம்ம வந்து ட்ரேட் எடுக்க மாட்டோம். ஆனால் அதுக்கு அடுத்து நம்ம ட்ரேட் எடுப்போம். அதனால் இந்த டச் பண்ணிவிட்டு இது ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுனால நாம் இந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருப்போம். ஓகேங்களா? நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரேடு இந்த இடத்துல என்ட்ரி ஆகிருப்போம். ஆல்மோஸ்ட் வந்து இங்கே இருந்து நம்மளோட டார்கெட் இந்த பாயிண்ட், அதாவது 48426க்கு நம்ம போகணும். இந்த இதான் நம்மளோட டார்கெட்டு. கன்ஃபர்மேஷன் கிடச்சி இங்கே நம்ம என்ட்ரி ஆகிருந்தோம் அப்படின்னா 48,820 என்ட்ரி கொடுத்துருப்போம். என்ட்ரி கொடுத்து இங்கேருந்து 48,460, அதாவது 48,660 வரைக்கும் நம்ம வந்து இங்கே ஒரு ட்ரேட் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஆல்மோஸ்ட் 160 பாயிண்ட்ஸ் வந்து இங்கே ஃபஸ்ட் ட்ரேட் கிடச்சிருக்கும். சேம் இங்கே இருந்து ரிவர்சல் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ரீசன் என்னென்னா, நம்மளோட செட்டப்பை டச் பண்ணிட்டு இது ரிவர்சல் ஆகலை. அதனால் நீங்கள் இதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. போட்டோம் நம்ம அடுத்த செட்டப் எங்கே கன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அங்கேருந்து நம்ம அதுக்கான ப்ராஃபிட் மட்டும்தான் நம்ம எடுக்கணும். அதனால் இதை நீங்கள் கவலைப்பட வேணாம். நெக்ஸ்ட்டு நம்ம செட்டப் இங்கே பிரேக் அவுட் கொடுத்து இங்கே கன்ஃபர்மேஷன் கொடுத்து இங்கே என்ட்ரி ஆகிருப்போம். இதோட ஸ்டாப் லாஸ் நம்ம இங்கே செட் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸ்டாப் லாஸ் இல்லாமல் எந்த ஒரு ட்ரேடும் நம்ம இறங்க போகிறது இல்லை. அதனால் இதோட ப்ராஃபிட் வந்து ஆல்மோஸ்ட் இங்கேருந்து 49056 வரைக்கும் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஒரு 100 பாயிண்ட்ஸ். ஆல்ரெடி ஒரு 160, இது ஒரு 100, 260 பாயிண்ட்ஸ் கிடச்சிருச்சு இங்கேவே நமக்கு. சேம் இங்கேருந்து ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் நம்ம இங்கே என்ட்ரி ஆகிருப்போம். இதுக்கான ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டிலோட ஹையில் கொடுத்துருப்போம். ஓகேவா? அப்போ இதோட ப்ராஃபிட் இங்கேருந்து இங்கே ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் நமக்கு 360 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம தேர்டு ட்ரேட்லேயே என்ட்ரி ஆகி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு நமக்கு இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் ரிவர்சல் கிடச்சிருக்கு. இதுலேயும் நம்ம என்ட்ரி ஆகிருப்போம். இந்த இடம் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி நமக்கு ஃபோர்த்து ட்ரேடு வந்து ஸ்டாப் லாஸில் ஹிட் பண்ணிருச்சு. ஓகேங்களா? நம்ம 4 ட்ரேடு வந்து 12 மணிக்கு முன்னாடியே எடுத்துட்டோம். 4 ட்ரேடில் ஒரு ட்ரேட் லாஸு, இது ஒரு 50 பாயிண்ட்ஸு. அது போக நமக்கு 360 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் இருக்குது. அதில் 50 பாயிண்ட்ஸ் போச்சுனால 300 பாயிண்ட்ஸ் நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். ஓகேங்களா? இன்கேஸ் இந்த 4 ட்ரேடு வந்து நம்ம மினிமம் ரிஸ்க் ஹை ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற பாலிசிக்கு தான் நம்ம எடுத்துருக்கோம். ஆனால் இன்கேஸ் வந்து என்கிட்ட நிறைய அமௌண்ட்ஸ் இருக்குது, எனக்கு அதனால் இஷ்யூ இல்லை, ஒரு நாளைக்கு நான் எத்தனை ட்ரேடு வேணாலும் எடுக்க முடியும், இந்த மாதிரி நான் மார்ஜின் வச்சுருக்கேன் அப்படின்னா, அவங்க அடுத்த ட்ரேடு என்ட்ரி ஆகியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த எண்டு டு இந்த எண்டு 360 பாயிண்ட்ஸ் வந்து ஒரே ட்ரேடில் கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு 200 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். இந்த ரெண்டுமே கன்ஃபர்மேஷனோட நமக்கு கிடச்சிருக்கு. இங்கேயும் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஆனால் நம்ம 4 ட்ரேடில் தான் க்ளோஸ் ஆகிருப்போம். 4 ட்ரேடு க்ளோஸ் ஆனதும் 360 பாயிண்ட்ஸுங்கிறது வந்து கம்மி கிடையாது பேங்க் நிஃப்டியில். இது வந்து 360 வந்து ஹைலி ப்ராஃபிட்டட்.
நம்ம நேற்று ட்ரேடு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் 1000 மேலே எடுத்தோம். ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு 12 அதாவது 12 மணிக்குள்ளேயே 4 ட்ரேடு கம்ப்ளீட் பண்ணி 360 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கோம். இது என்னை பொறுத்தளவு பெஸ்ட்டு தான். இதையே நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம ரூல்ஸ் என்னவோ அதை ஃபாலோ பண்ணுவோம். எக்ஸ்ட்ரா வரதை பற்றி நம்ம ஃபைனலாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பேங்க் நிஃப்டிக்கான செட்டப்ஸாக பார்ப்போம். பேங்க் நிஃப்டி நாளைக்கு வந்து ட்ரேடு வந்து ஹையில் அதாவது அப் ட்ரெண்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதுக்கான ஃபஸ்ட்டு செட்டப் என்ன அப்படின்னா சேம் தான். நேற்று நம்ம பார்த்த அதே செட்டப்ஸ் தான். எல்லாமே டிட்டோ 48900. ஒரு 8900. செகண்ட் இதோட டார்கெட் வந்து செகண்ட் செட்டப்பு. நம்மளோட செகண்ட் செட்டப் பார்த்தீங்கன்னா 49031. இதோட டார்கெட் வந்து தேர்டு செட்டப் 49263. இதோட டார்கெட் ஃபோர்த்து செட்டப் 49380. இதோட டார்கெட் ஃபிஃப்த்து செட்டப் 49600. இதோட டார்கெட் சிக்ஸ்த்து செட்டப் 49770. செவன்த் செட்டப் 49918. வழக்கம் போல் எயித் செட்டப் 50074. டவுனுக்கான ஃபஸ்ட்டு செட்டப் 48628. நேற்று பார்த்தா அதே செட்டப்ஸ் தான். செகண்ட் 48456. தேர்ட் 48317. ஃபோர்த் செட்டப் 48166. ஃபிஃப்த்து செட்டப் 47940. சிக்ஸ்த்து செட்டப் 47663. செவன்த் செட்டப் 4743. at last எயித் செட்டப் 47270. இதுதான் நாளைக்கான பேங்க் நிஃப்டிக்கான செட்டப்ஸ். இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். என்னோட செட்டப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா என்னோடய வீடியோஸ்க்கு லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு வேறு எதுவும் தேவை கிடையாது. உங்களோட சப்ஸ்கிரைப்ஸ் தான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.